அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த பாப்லோ எஸ்கோபர் இந்த அடிதடி சம்பவத்துக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கையை மாற ஆரம்பிக்குது. இது நாள் வரைக்கும் அவனை கேலி பண்ணவங்க அடிச்சவங்க எல்லாம் இப்ப மரியாதையா நடந்துக்கிறதும் பயந்து விலகி போறத பார்க்கும்போது பாப்லோக்கும் சரி அவனோட நண்பன் குஸ்டாவோக்கும் சரி ஏதோ புதுசா அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேர் இருந்த டீம் பெரிய கேங்கா மாறுது. பாப்லோவோட தைரியத்தை பார்த்து அவங்க கிட்ட நட்பு வச்சுக்க ஆசைப்பட்டு நிறைய அவன் வயசு பசங்க அவங்க கிட்ட சேர்றாங்க. பாப்லோவோட கனவு கொலம்பியால மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பணக்காரனா ஆகணுன்றது தான். அதுக்காக பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அவன் நிறைய வேலைகள் செஞ்சான். ஆரம்பத்துல சின்ன சின்ன திருட்டுக்கள் பண்ண ஆரம்பிச்சான். சுடுகாட்டு கல்லறை மேல இருக்கிற கிரானைட் கல்லை திருடி விற்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கார் திருடர்களோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க கிட்ட தொழிலை கத்துக்கிட்டு 16 வயசுலயே பெரிய கார் திருடனா பேர் எடுத்தான். இதுக்கு நடுவுல பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள் வரும். அதுக்கெல்லாம் அவனோட அடிதடினாலேயே முடிவு கட்டினான். நாளுக்கு நாள் பாப்லோவோட வன்முறை குணம் அதிகமாயிட்டே இருந்தது. ஆனா அதே சமயம் அவங்க பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் கிட்ட அன்பா பழகுவான். பாப்லோவோட குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் அவங்க வீட்டை சுத்தியும் அந்த பகுதியிலையும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிறைய குடும்பங்கள் இருந்தது. பாப்லோ சின்ன வயசுல அந்த மக்களோட குழந்தைங்க கிட்ட தான் விளையாடுவான். அப்ப இருந்தே அந்த ஏழை ஜனங்களோட கஷ்டத்தை கண்ணால பார்த்த பாப்லோக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்பான். கையில இருக்கிறத கொடுத்து உதவியும் பண்ணுவான். அந்த வயசுல இருந்தே பாப்லோக்கு 2 முகம் வர ஆரம்பிக்குது. ஒன்னு வன்முறை நிறைஞ்ச ரவுடி, 2வது அன்பு நிறைஞ்ச வள்ளல். பாப்லோ அவனுக்கான ரோலை உருவாக்கிக்கிட்டான். இப்போ நடக்கிற கதைக்கு வருவோம். கார் திருட்டு தொழிலிருந்து விலகின பாப்லோ கஞ்சா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தொழில் ஓரளவு நல்லா போக ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. கார் திருட்டுலையும் சின்ன அளவு கஞ்சா பிஸ்னஸ்லையும் 3-4 வருடங்கள் போயிடுது. இப்போ ஓரளவு மெத்தலின் நகர்ல பாப்லோன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பேர் எடுக்கிறான். அவனோட கேங்கும் பெருசாகி இருந்தது. அந்த சமயங்கள்ல பகல்ல கஞ்சா பிஸ்னஸும் நைட்ல கார் பந்தயமும் நடத்த ஆரம்பிக்கிறான். கார் பந்தயம்ன்றது முறையா நடத்துற பந்தயம் இல்லை, அது ஒரு சூதாட்டம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி படங்கள்ல நாம பார்த்துருப்போம். எந்த கார் ஜெயிக்கும்னு பெரிய அளவுல பந்தயம் கட்டுவாங்க. அந்த மாதிரி சூதாட்டங்களை ஒரு பெரிய கேங்கும் பவரான ஆளுங்களும் தான் நடத்த முடியும். அதை தான் பாப்லோவும் அவன் கேங்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஒரு நாள் பந்தயம் கட்டி தோத்த ஒருத்தக்கிட்ட பணத்தை கேட்டதுக்கு அவன் பணம் இல்லைன்னு கையை விரிச்சிடறான். கடுப்பான பாப்லோ அவங்களோட இடத்துக்கு அவனை அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். அவனை கவனிச்ச கவனிப்புல அவனோட வீட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து அதுல கேளுன்னு அவன் சொல்றான். பாப்லோ அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு, நான் பாப்லோ எஸ்கோபர், உங்க வீட்டு ஆளு இப்ப என்கிட்ட தான் இருக்கான். அவன் முழுசா வீடு வந்து சேரணும்னா பந்தயத்துல தோத்த பணத்தை கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். எதிரில் லைன்ல இருந்தவங்க எங்க தோத்தான், எவ்வளவு பணம் தரணும் எதுவுமே கேட்கல. போனை கட் பண்ணிட்டாங்க. சரியா 1 மணி நேரத்துல ஒரு பையில பணத்தை கொடுத்துட்டு பந்தயத்துல தோத்தவனை மீட்டுட்டு போயிடுறாங்க. பணப்பைய பிரிச்சு பார்த்த பாப்லோக்கும் அவனோட கேங்குக்கும் பெரிய அதிர்ச்சி. அதுல அவன் தோத்ததை விட பல மடங்கு பணம் இருக்கு. சந்தோஷத்துல பாப்லோவும் அவன் ஆளுங்களும் துள்ளி குதிக்கிறாங்க. விசாரிச்சதுல அவங்க தூக்கிட்டு வந்து வச்சிருந்தது பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன். விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடும் நினைச்சு பெரிய தொகையை கொடுத்து உடனே அவனை மீட்டுட்டு போயிருக்காங்க. பாப்லோவும் அவன் கேங்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, கஷ்டப்படுற உன் குழந்தைங்களுக்கு நல்ல வழி காமிச்சிட்ட. இனிமேல் நீ காமிச்ச வழியிலேயே போய் உன்னோட பிள்ளைங்க வாழ்க்கையில குடியும் கொடுத்தனமா செட்டில் ஆகிடுறோம். கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அவனோட கேங்க பார்த்த பாப்லோ, நம்மளோட புது தொழில் ஆரம்பமாயிடுச்சு. ஒரு பணக்காரனையும் விடாத, அவங்களோட பசங்க போற வழியெல்லாம் ஆளை போடு. இவங்கள வச்சே நாம ஒரு அடி அடிச்சிடணும். அன்னையில இருந்து பாப்லோ கேங் ஆள் கடத்தல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பணம் கொட்ட ஆரம்பிக்குது. போலீஸ் பழக்கம் கிடைக்குது.
போலீஸ்க்கு தேவைக்கு அதிகமாவே லஞ்சத்தை கொடுத்துட்டு பெரிய பணக்கார பசங்களை பார்த்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பேப்லோ கேங்னு பரவ ஆரம்பிக்குது. பேப்லோ கேங்கால நிறைய கோடீஸ்வர குடும்பங்கள் பாதிக்கப்படுது. கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் பல பணக்கார குடும்பங்கள் மாஃபியாவோட தொடர்பு வச்சிருப்பாங்க. அங்க மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கேங்குக்கும் ஒரு பேர் இருக்கும். போதை மருந்து கடத்தல் பண்ற கேங்குனா கார்டல்னு சொல்லுவாங்க. ஒரு கார்டல்னா அதுல நூற்றுக்கணக்கானவங்க வேலை செய்வாங்க. பெரிய அளவுல பணம், ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. புதுசா ஒரு கார்டல் உருவாக்குறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுசா ஒரு கார்டல் உருவாக மற்ற கார்டல்காரங்க விடவே மாட்டாங்க. பெரிய அளவுல பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்டல் உருவாக்குறதுக்காகத்தான் பேப்லோ போராடிக்கிட்டு இருக்கான். ஆட்கடத்தல ஈடுபடுற பேப்லோ கேங்கால கார்டல் சம்பந்தப்பட்ட கோடீஸ்வர குடும்பங்களும் பாதிக்கப்படுது. இதனால பேப்லோ பத்தின கம்ப்ளைண்ட் அடிக்கடி மெத்தலின் நகர்ல கார்டல் நடத்திக்கிட்டு இருக்க ரஃபேலுக்கு போகுது. ரஃபேலுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். மெத்தலின் நகர்ல ஒரு பேர் போன டான், ஆனா நல்ல மனுஷன். கடத்தல் தொழில கொலம்பியாலேயே நல்ல அனுபவம் உள்ள டான்க சில பேர்ல ரொம்ப முக்கியமானவர் ரஃபேல். மிகப்பெரிய கோடீஸ்வரர். எப்பவும் பாதுகாப்புக்கு ஆட்களோட உல்லாசமா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ரஃபேல் கிட்ட இருந்து பேப்லோவை நேரடியா வர சொல்லி அழைப்பு வந்திருந்தது. பேப்லோ கேங் பதற ஆரம்பிக்குது. குஸ்டாவோ வேணாம் பேப்லோ போகாதன்னு சொன்னான். அதுக்கு பேப்லோ பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்டா நாம போய் தான் ஆகணும், ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பாப்போன்னு சொல்லிட்டு போயிடுறான். ரஃபேல் ஆபீஸுக்கு போன பேப்லோவை முழுசா செக் பண்ணிட்டு உள்ள விடுறாங்க. அங்க ரஃபேல் வாயில காஸ்ட்லியான சுருட்டு வச்சுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஸ்டைலா அவரோட டேபிள்ல உக்காந்துருக்காரு. பேப்லோ கூடவே வந்த ரஃபேலோட ஆளு இவன் தான் பேப்லோன்னு ரஃபேல் கிட்ட சொல்றான். ரஃபேல் எதுவுமே பேசாம அவன் ஆளை வெளியே நிக்க சொல்லி கை காட்டுறாரு. பேப்லோவை உட்கார சொல்றாரு. ரஃபேல் என்ன சொல்ல போறாருன்னு பேப்லோ யோசனையில அமைதியா உட்கார்றான். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வராரு ரஃபேல். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் பேப்லோ. உன்னோட சுறுசுறுப்பும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் இருந்தேன். அதனால தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நான் இப்போ புதுசா லாட்ரி பிஸ்னஸ் ஓபன் பண்ண போறேன். லாட்ரி பிஸ்னஸ்னா உனக்கே தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் சமாளிக்க எனக்கு தைரியமான ஒரு ஆள் வேணும். என்கிட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க இதுல தலையிட்டாங்கன்னா இந்த தொழில் பின்னாடி நான் இருக்கிறது தெரிஞ்சிடும். வர்ற லாபத்துல உனக்கு 10% தரேன், என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. கண்ணா, லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி இருந்தது பேப்லோக்கு. அதுக்கு 10% கமிஷன் வேற கிடைக்குது. அதுவும் இல்லாம பெரிய மனுஷன் நட்பு வேற. உடனே சரின்னு சொல்லி ரஃபேல் கையை பிடிச்சி குலுக்குறான் பேப்லோ. உடனே பேப்லோவும் குஸ்டாவோவும் அவங்க கேங் கிட்ட பேசி ரெடி பண்ணாங்க. ரஃபேலோட மொத்த லாட்ரி கடைகளையும் கண்ட்ரோலை எடுத்து மெயின்டைன் பண்ணாங்க. பேப்லோவும் குஸ்டாவோவும் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு கடையா போய் எவன் பிரச்சனை பண்றானோ அவனை நடு ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சாங்க. ரஃபேலுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம பிசினஸை நல்லா பார்த்துக்கிட்டான் பேப்லோ. இதனால பேப்லோ மேல ரஃபேலுக்கு நல்ல மரியாதை வருது. அடிக்கடி 2 பேரும் மீட் பண்றாங்க. ரஃபேலுக்கு நம்பிக்கையான ஆளா பேப்லோ மாறுறான். சில மாதங்களுக்கு பிறகு பேப்லோ கிட்ட முக்கியமா பேசணும்னு ரஃபேல் வர சொல்றாரு. பேப்லோவும் ரஃபேலும் ஆபீஸ்ல தனியா சந்திச்சு பேசுறாங்க. ரஃபேல் இந்த முறை வேற ஒரு டீலிங் பேசுறாரு. பேப்லோ, எனக்கு உலகத்துல எல்லா மூலைகள்ல இருந்தும் கடத்தல் பொருட்கள் வருது. அது மொத்தமா போர்ட்ல வந்து இறங்கி அங்கிருந்து பல வழிகள்ல டர்போ சிட்டில இருக்கிற என்னோட குடோனுக்கு வந்து சேருது. அங்கிருந்து ட்ரக்ல, ட்ரெயின்ல, போட்ல, இன்னும் பல வழிகள்ல மெத்திலின் வந்து என்னோட இடத்துக்கு வருது. இதுல என்ன பிரச்சனைனா, எனக்கு வெளிநாடுகள்ல இருந்து வர சரக்கு எப்பவுமே என்னோட கைக்கு முழுசா வந்து சேர்றது இல்லை. எங்க தப்பு நடக்குதுன்னே தெரில, யார் எடுக்கிறாங்கன்னே தெரில. 30% சரக்கு திருடு போயிடுது. என் ஆளுங்க பல வருஷமா என் கூட இருக்கிறாங்க. அவங்கள என்னால சந்தேகப்பட்டு விசாரிக்க முடியாது, அது தப்பாயிடும். அதனால இந்த விஷயத்துல நீ இறங்கி தப்பு நடக்காம என் சரக்கு
ரெகுலரா முழுசா என் கைக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டா லாட்ரி பிசினஸ்ல தர மாதிரியே இதுலயும் உனக்கு 10% தர்றேன்னு ரஃபேல் சொல்றாரு. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி இருந்தது பேப்லோக்கு. உடனே களத்துல இறங்கினா. ஆனா லாட்ரி டிக்கெட் மாதிரி இது அடிதடி பிரச்சனை இல்லை. எவன்டா பொருள் திருநதுன்னு தூக்கிட்டு போய் அடிக்கலாம் முடியாது. ரொம்ப சூதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்ச பேப்லோ ரொம்ப பொறுமையா எல்லாரையும் நோட் பண்ண ஆரம்பிச்சான். இன்னொரு சைடு குஸ்டாவோவும் வர்ற பொருட்களை கண்காணிக்க ஆரம்பிச்சான். நாட்கள் தான் ஓடிச்சே தவிர எந்த முன்னேற்றமும் இல்லை. உண்மையா சொல்லணும்னா ரஃபேல் நல்ல ஆட்களை தான் அவர் கூட சேர்த்து வச்சிருக்காரு. அவங்க யாருமே எந்த தப்பும் பண்ணல. இப்போ கடைசியா போக வேண்டியது டர்போ சிட்டிக்கு தான். அது ஒரு போர்ட் ஏரியா. அங்க ரஃபேலுக்கு லோடிங் அன்லோடிங் ஒர்க் மட்டும் தான் நடக்குது. அங்க வேலை செய்யறது மொத்த பேரும் கூலி ஆட்கள் தான். 500 கூலி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு 5 மேஸ்திரி. ரஃபேல் சைட்ல இருந்து கண்காணிக்க 2 பேர். அவங்க கிட்ட நேரடியா போய் விசாரிச்சா எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. அதனால பேப்லோவும் குஸ்டாவும் கூலி ஆட்களா வேலைக்கு சேர்றாங்க. பல நாட்கள் அங்கேயே தங்கி கடுமையா வேலை செய்யறாங்க. அங்க இருக்கிற கூலி ஆட்களோட கஷ்டத்தை பாக்குறாங்க. ரஃபேல் ஆளுங்க கொடுக்கிற சம்பளத்துல பாதிய மேஸ்திரிய திருடிடுறான். தங்கறதுக்கு சரியான இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல அந்த கூலி ஆட்கள் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் குஸ்டாவோ கிட்ட பேப்லோ பேசுறான். ரஃபேலோட சரக்கு திருடுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். ஆர்வமான குஸ்டாவோ யாருன்னு கேட்க அதுக்கு பேப்லோ இந்த கூலி ஆட்கள் தான் சொல்றான். கோபப்பட்ட குஸ்டாவோ அவனோட துப்பாக்கி எடுத்து இன்னைக்கு அவனுங்களை சுட்டு கொன்னுறேன் பாருன்னு சொல்லிட்டு போறான். ஆனா பேப்லோ அதை தடுத்துடுறான். நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூலி ஆட்கள் கிட்ட போறான். அங்க இருக்கிற ஒரு பெரிய கட்டை மேல ஏறி நின்று மொத்த கூலி ஆட்களையும் வர சொல்லி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எனது அருமை உழைக்கும் மக்களே, நான் நம்ம முதலாளி ரஃபேல் சார்பா இங்க வந்திருக்கேன். இது நாள் வரையிலும் ஒரு கூலியாளா உங்களோட தங்கி வேலை செஞ்சதுல நீங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். இன்னையிலிருந்து நீங்க வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா தரேன். உங்க சம்பளத்தை யாரும் புடுங்காத மாதிரி பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தங்கறதுக்கு நல்ல இடம், தரமான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இன்னையிலேருந்து உங்க கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு பேப்லோ சொன்ன உடனே கூலி ஆட்கள் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கை தட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னையிலிருந்து நம்ம முதலாளிக்கு போற சரக்குல 1 கிராம் குறைஞ்சா கூட அதை எடுத்தவனை உங்க முன்னாடி நிக்க வச்சு உயிரோட கொளுத்திடுவேன். பேப்லோ சொன்னதை கேட்ட மொத்த கூட்டமும் அமைதியாகி பேப்லோ முகத்தையே பார்க்குது. அதுல கொலை வெறி அப்பட்டமா தெரிஞ்சுது. பேப்லோ திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறான். இது பேப்லோ எஸ்கோபாரோட வார்த்தை, மீறாதீங்க. பேப்லோ அள்ளியும் போடுவான், கொல்லியும் போடுவான். சரக்கு மொத்தம் மெத்தலில் இருக்கிற ரஃபேல் குடனுக்கு வருது. 1 கிராம் சரக்கு கூட குறையாம வந்திருக்கத பார்த்த ரஃபேலுக்கு சந்தோஷம் தாங்கல. பேப்லோவை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்றாரு. இந்த மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுறதுக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றேன், நீ கண்டிப்பா வந்துரு பேப்லோன்னு ரஃபேல் சொல்றாரு. பேப்லோ சரின்னு தலையாட்டுறான். பார்ட்டி உற்சாகமா நடக்குது. ரொம்ப சந்தோஷ மூட்ல இருந்தாரு ரஃபேல். பேப்லோவை பக்கத்துல கூப்பிட்ட ரஃபேல், உனக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளுன்னு சொல்றாரு. பேப்லோ ரொம்ப அமைதியான முகத்தோட ரஃபேலை பார்த்து ஒன்று கேட்குறான். பேப்லோ சொன்னதை கேட்ட ரஃபேலுக்கு கண்கள் செவக்க ஆரம்பிக்குது. கோபத்தோட கத்திக்கிட்டே அவரோட கோட் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து பேப்லோவோட நெத்தியில வச்சு அழுத்துறாரு. தடுக்க வந்த குஸ்டாவோ நண்பர்களையும் ரஃபேலோட பாடி கார்ட்ஸ் துப்பாக்கி முனையில லாக் பண்றாங்க. மொத்த பார்ட்டியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சைலண்ட் ஆகுது. கோபத்தோட பேப்லோ முகத்தை பார்த்த ரஃபேல், என்ன தைரியம் தான் ஏன் எதிர்க்க நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு ட்ரிகர்ல விரல வைக்கிறாரு. பேப்லோ ரஃபேல் கிட்ட அப்படி என்ன கேட்டான், பார்ட்டியில என்ன நடக்க போகுது, ஒரு அப்பா மகனை போல பழகின ரஃபேல் பேப்லோ நட்பு என்ன ஆக போகுது, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.